கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 91 சங்கீதம் 3வது வசனம். சங்கீதம் 91 வசனம் 3. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் உன்னை வேறொன்னுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக கடவுளுடைய பிள்ளைகள் சுகவீனத்தினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஏன் வியாதி நமக்கு வந்தது என்று நாம் கேள்வி கேட்க முடியாது. நான் நன்றாகத்தானே இருந்தேன், என்னுடைய ஆரோக்கியத்தை நான் கவனமாகத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் திடீரென்று எப்படி இந்த நிலைமை எனக்கு வந்தது என்று நாம் கேள்வி கேட்க முடியாது. அதே வண்ணமாக நமக்கு விரோதமாக இங்கே வேடன் என்று சொல்லப்படுகின்ற பிசாசானவன் எப்படியாகிலும் நம்மை பிடித்து விட வேண்டும், கடவுளத்திலே இருந்து நம்மை தூரப்படுத்தி விட வேண்டும் என்பதற்காக அவன் எப்படி ஒரு வேடன் பறவையை பிடிப்பதற்காக மிக தந்திரமாக வலையை விரித்து அதில் அந்த பறவைக்கு பிடித்ததான காரியங்களை அங்கே வைத்து அதை தேடி பறவை வந்து மாட்டிக்கொள்ளுகிறதோ, அதே வண்ணமாக சில நேரங்களில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ பிசாசானுடைய கண்ணிக்கு நாம் பலியாகி விடுகின்றோம். இந்த 2 காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் நமக்கு உண்டாக்கி கொடுத்து, வாழ்க்கையில் இவ்வளவு நாள் நான் கடவுளுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்திருக்கிறேனே, ஆண்டவருக்கு நான் உண்மையாக இருந்தேன் அல்லவா என்று சொல்லி எசேக்கியா ராஜா அழுதாரே சுவர் பக்கமாய் திரும்பி. அதே வண்ணமாக நாம் கண்ணீரோடு கடந்து சென்று கொண்டிருக்கிற மக்களாக இருக்கலாம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தாவீது 23 சங்கீதத்தில் குறிப்பிடுகிற வண்ணமாய், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், அப்படிப்பட்ட மனநிலைமை கடவுளுடைய பிள்ளைகளுக்கு மிக அவசியமாக இருக்கிறது. ஏன் ஆண்டவரே இதை என் வாழ்க்கையில் நீர் இதை அனுமதித்தீர்? நான் எவ்வளவாய் உமக்கு உண்மையாக பிரியமாய் வைராக்கியமாய் நான் வாழ்ந்தேன் என்று ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்பதற்கு மாறாக, ஒருவேளை இந்த காரியங்கள் என் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டிருந்தால் கூட அவைகளிலே கடவுள் என் கூட இருக்கிறார், அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், காரணம் அவர் நல்லவராக இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தை கடவுளுடைய பிள்ளைகள் உள்ளத்தின் ஆழத்திலே பதித்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் வாசித்தோம் அல்லவா, அந்த வசனம் கூட நம் அனைவருக்கும் மிகவும் பிடித்ததான 91 சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. 3வது வசனம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக பிசாசானவர் ஒரு வேடனைப் போல கண்ணியை விரித்து வலையை விரித்து அதிலே நாம் சிக்கிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பலவிதமான பிரயத்தனங்களை அவன் செய்து கொண்டே இருக்கின்றான். ஆனால் கடவுள் சொல்லுகின்றார், கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் வேடனுடைய கண்ணிக்கும் உன்னை பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும். இல்லையா? கொள்ளை நோய்கள், ஆபத்தான வியாதிகள், நம்மை பயமுறுத்துகின்ற வியாதிகள் இருக்கிறதே, அந்த வியாதிகள் நம்மை தாக்கும் பொழுது நமக்கு மிகுந்த பயம் வந்து விடுகிறது. அந்த வியாதியைத்தான் கொள்ளை நோய் என்று குறிப்பிடப்படுகின்றது. அப்படிப்பட்ட நோயாக இருந்தால் கூட கடவுள் என்ன செய்வார்? நம்மை தப்புவிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். காரணம், எப்படி இது சாத்தியமாகும்? டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள், ஓ இந்த வியாதி மிக பயங்கரமான வியாதி உங்களுக்கு வந்து விட்டது, எத்தனையோ லட்சம் பேருக்கு ஒருவருக்கு இருக்கும், அது உங்களுக்கு வந்து விட்டது. இன்றைய காலகட்டத்தில் அதற்கான மருத்துவம் இல்லை, அல்லது நாங்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டோம், ஏனோ உங்களுடைய சரீரம் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை, உங்களுடைய பாடி அதை ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறது, ட்ரீட்மெண்ட்டிற்காக நாங்கள் முயற்சிக்கிறோம் என்றெல்லாம் மருத்துவர்கள் பல வார்த்தைகளை சொல்லி கொண்டிருப்பார்கள். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆனால் கடவுள் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுகிறார்,
நான் உன்னை தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். எப்படி அவருக்கு சாத்தியமாகிறது என்றால், முதலாவதாக அவர்தான் நம்மை உருவாக்கினார். இதே தாவீது சொல்லுவார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்டபடியினால் என்று சொல்லி. உருவாக்கின அவருக்கு தெரியும் நம்முடைய அவயங்கள், நம்முடைய உடல் அமைப்புகள், செயல்பாடுகள் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆகவே தான் நாம் சொல்லுகின்றோம், தி இஸ் தி கிரியேட்டர் காட். அவர் படைத்த ஆண்டவராக, படைப்பின் ஆண்டவராக இருக்கின்றார். அந்த ஆண்டவருக்கு தெரியும் எப்படி நம்மை சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி. பல நேரங்களிலே மருத்துவர்களுடைய வார்த்தைகளை நாம் முற்றிலுமாய் புறக்கணிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் மருத்துவர்கள் ஒருவேளை பரிசோதனையின் அடிப்படையில் நமக்கு இருக்கின்ற நிலைமையை சொல்லுவார்கள். ஆனால் நம்முடைய கடவுள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கின்ற கடவுள், மருத்துவர்களை தாண்டி அற்புதங்களை செய்வார். ஏன்? அவர் நம்மை உருவாக்கினவரானபடியாலே. அவர் நம்மை உருவாக்கி இருக்கின்றார். அந்த கடவுள் சொல்லுகிறார், உன்னை நான் பாழாக்கும் கொள்ளை நோக்கி தப்புவிப்பேன், வேடனுடைய கண்ணிக்கு உன்னை நான் தப்புவிப்பேன் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்மில் அனைவரும் இந்த ரெண்டில் ஏதோ ஒன்றில் நாம் இருந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை எனக்கு எந்த வியாதியும் என் சரீரத்தில் இல்லை, நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் வேடனுடைய கண்ணிலே சிக்கி கொண்டிருக்கிறீர்களா? பிசாசானவன் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறானா என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? ஆமாம், இந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு இருக்கிறது. பிசாசு என்னை விதமாய் சோதனைக்குள்ளாகவும் பாடுகளுக்குள்ளாகவும் என்னை சிக்க வைத்து கொண்டிருக்கின்றான். ஒருவேளை பாடுகளுக்குள்ளாக நான் அவ்வளவா இருக்கிறேன் சொல்ல முடியாது. ஆனால் திடீரென்று எனக்கு ஒரு வியாதி வந்து விட்டது. இன்றைக்கு நான் மருத்துவமனையில் இருக்கின்றேன், சிகிச்சை எடுத்து கொண்டிருக்கின்றேன், கண்ணீரோடு என் குடும்பம் இருக்கிறது. ஆனால் எந்த நிலைமை இருந்தாலும் ஒன்று உண்மை, நம்முடைய கடவுள் ஆளுகின்ற கடவுளாய் நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவரை நன்றியோடு நாம் துதித்து கொண்டே இருப்போம். தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் விளங்குவதை நாம் பார்க்க முடியும். கடவுள் தாமே அவருடைய வார்த்தையின்படியே வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி நம்மை தப்புவித்து ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான எல்லா கிருபை தந்தருளுவாராக. ஆமேன், ஆமேன்.